அசோகமன் சார் நீங்க? சொல்லுங்க. சார் இங்கே வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அமைப்புலேருந்து கூப்பிட்டுருக்கேங்க சார். இங்க இருந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தகவல் தொடர்பு துறையிலேருந்து கூப்பிட்டுருக்கேங்க சார். சொல்லுங்க சார். சார் நான் உங்களோட ஆடியோ ஒன்று பார்த்தோங்க சார். இந்த மாதனுக்கு நீங்கள் ஆதன் சேனலில் நீங்கள் பேட்டி கொடுத்துருந்தீங்க இல்லைங்களா? சரிங்க சார். அந்த ஆடியோ வீடியோலாம் பார்த்துருந்தோங்க சார். ரொம்ப பெருமையாக இருக்குங்க சார். நீங்கள் ஐயா வாவு சிதம்பரம் பிள்ளையை பற்றி நீங்கள் அவ்வளோ தூரம் பேசுனதும், செண்பகராமன் பிள்ளை அவர்களை பற்றி நீங்கள் ரொம்ப பேசியிருந்த விஷயம் வந்து எங்களை எல்லாத்துக்குமே எங்களுக்கு பிடிச்சி போச்சுங்க சார். உங்களை ரொம்ப சந்தோஷம். கட்டாயமா நாங்க உங்களோட பணியில இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் எங்களுடைய வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் உங்களுக்கு உறுதுணையா நாங்க நிற்போம் சார். உள்ள சந்தோஷம். கண்டிப்பா எதிர்வரக்கூடிய காலத்துல உங்களோட பாரதிய ஜனதா கூட கூட்டணி அமைஞ்சாலும் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு நாங்க உறுதுணையா கண்டிப்பா இருப்போம் சார். இது நான் எங்களுடைய ஒரு ஆதரவான மனநிலைமையை உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறேன் சார். ஏன்னா நீங்க ஒவ்வொரு விஷயங்களும் நீங்க வந்து அந்த பெரியாருடைய உருட்டுகளை நீங்க ஒட்டச்சு எரிஞ்சீங்க பாருங்களேன். அந்த வாவு சிதம்பரம் பிள்ளையை நீங்க தூக்கி பிடிச்ச ஒரே விஷயத்திலேயே நாங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களை வந்து நாங்க பெரிய லெவலுக்கு நாங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் சார். சந்தோஷம் சார். கண்டிப்பா சார். ஏன்னா நீங்க உங்களை மாதிரி ஆளு இருக்கிறனால தான் சார் இந்த மாதிரி உண்மையான தியாகிகளுடைய தியாகத்தை வந்து நீங்க உங்களை மாதிரி ஆளு தான் சார் நீங்க எடுத்து காட்டுறீங்க. சந்தோஷம். இந்த பொய் பரப்புரைன்னு சொல்லக்கூடிய இந்த பெரியார் போன்ற உருட்டுகளை ஒட்டைக்கிறதுக்கு உங்களை மாதிரி தலை சிறந்த ஆள் தான் சார் இந்த தமிழகத்துக்கு கண்டிப்பா தேவைப்படுது. கண்டிப்பா. அதுக்கான ஆதரவை எங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பா நாங்க உங்களுக்கு பர்சனலா நாங்க தெரிவிச்சுக்கிறோம் சார். உள்ள ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு சூழ்நிலையும் வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அசோகமன் அவர்களுடன் பின்னால் நாங்க நிப்போம் சார். உள்ள ரொம்ப சந்தோஷம். அந்த விஷயத்தை நாங்க உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறதா தான் உங்களுக்கு நான் காலையில தொடர்பு கொண்டேன் சார். இப்போ 2வது தடவை அதுதான் உங்களுக்கு தொடர்புக்கு வந்தேங்க சார் நான். அதாவது நம்ம ஜெயின் செண்பகராமன் பிள்ளை இருக்காரு இல்லைங்களா? ஆமாங்க சார். அவர்கிட்ட வந்து ஹிட்லர் வந்து மன்னிப்பு கொடுத்தார். ஆமாங்க சார். ஆமாங்க சார். அந்த ஆவணங்கள் வந்து அவருடைய மனைவி இறந்தப்போ கண்டிப்பாங்க சார். இந்திரா பீரியட்ல அந்த ஆவணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேங்க சார். அதுல வந்து இப்போ ஒரு எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம். ஹிட்லர் உலகத்தையே ஆட்சி படைச்ச ஒரு உண்மை ஆளு அவர் வந்து ஒரு தமிழர்கிட்ட மன்னிப்பு கடிதம் கொடுத்தாருங்கிறது நமக்கு எவ்வளவு ஒரு பெருமையான ஒரு கண்டிப்பா சார். ஏன்னா இந்த மாதிரி வரலாறே இவனுங்க மறைச்சிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பாங்க சார். நான் வந்து என்ன பண்ணேன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் கிஷன் ரெட்டி ஒரு மினிஸ்டர்கிட்ட ஒரு 2.5 வருஷமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்க சார். அந்த ஹிட்லருடைய மன்னிப்பு கடிதத்தை இந்திரா மறைச்ச அந்த மன்னிப்பு கடிதத்தை ஓகேங்க சார் வெளியிடணும் நம்ம. கண்டிப்பாங்க சார். எப்படி வந்து நேதாஜியுடைய ஆவணங்கள் வெளியிடப்படுதோ கண்டிப்பாங்க சார். அது மாதிரி ஏன்னா 7 புட்டியில கண்டிப்பாங்க இவருடைய ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாங்க சார். அவங்க மனைவி மறைஞ்சப்போ கண்டிப்பாங்க சார். அதை வந்து வெளியிடணும். ஏன்னா மிகப்பெரிய ஒரு வீரர் சார். உண்மையிலே நாங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மென்மேலும் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் சார். உள்ள ஏன்னா நேதாஜிக்கு முன்பே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய தேசிய ராணுவத்தை கட்டமைக்கிறதுக்காக ஜெர்மன் நாட்டுல இறங்கி பல வேலைகள் செஞ்சிருக்காரு. ரோல் மாடல் இவர் தான் சார். கண்டிப்பா ரோல் மாடல் இவர் தான். கண்டிப்பாங்க சார். அதை பத்தி வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கண்டிப்பாங்க சார் இதுல பேசினேன். இந்த ஸ்ரீரங்கத்துல ஒரு காலேஜ். ஓகேங்க சார். இங்க வந்து நான் ஒரு பெரிய ஒரு உரை அதை கூட நம்ம பசங்க புக்கா ஓகேங்க சார். அதாவது இந்திய தேசத்துடைய சுதந்திர போராட்டம் முழுமையா வந்து தமிழ்நாட்டுல இருந்து தான் வந்துச்சு. கண்டிப்பாங்க சார். அதாவது சுதேசி இயக்கங்கள் வந்து இந்தியா முழுமையா ஆரம்பிக்கிறதுக்கு உண்மைதான் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்மால் கப்பல் விட்டார். கண்டிப்பா. ஆமாங்க சார். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மூவ் அது. கண்டிப்பாங்க சார். அதே மாதிரி 2ஆம் உலக போர்ல இந்திய தேசிய படைய சட்டி இப்போ இது பண்றதுக்கு நேதாஜிக்கு ரோல் மாடலா இருந்தவர் ஜிஎன் செண்பகராமன். உண்மைதான் சார். பகத்சிங் வந்து இவரை சுட்டுக் கொள்றதுக்கு அந்த லாலா லஜபதி அடிச்சு கொண்டு அந்த காவலரை சுட போய் தான் தூக்கில போட்டாங்க. கண்டிப்பாங்க சார். அதுக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வாஞ்சிநாதன் என்ன பண்ணாருன்னா ஆஷ் துரையை சுட்டுக் கொண்டாரு. ஆமாங்க சார். ஏன் ஆஷ வந்து வாஞ்சி சுட்டுக் கொள்றாருன்னா வாஞ்சி நம்ம வஉசி அரெஸ்ட் பண்ணது ஆஷ். ஆமாங்க சார். அதை பழிவாங்க தான் இவர் வந்து சுட்டுக் கொள்றாரு. கண்டிப்பாங்க சார். இந்த வரலாறு மொத்தமா மறைச்சிட்டாங்க தமிழ்நாட்டுல. கண்டிப்பாங்க சார். நம்மளுடைய தமிழர்களுடைய வீரத்தை முழுமையா மறைச்சு உண்மைதாங்க சார். இது வந்து தமிழர்கள் அல்லாதவருடைய வரலாற்றையே நம்ம படிக்கணும்னு நம்மளை ஏமாத்துறாங்க. கண்டிப்பாங்க சார். இது நம்ம அனுமதி கூடாது. கண்டிப்பாங்க சார். மாணவர்கள் நம்முடைய குழந்தைங்க நம்முடைய முன்னோர்களுடைய அந்த வீரத்தை வந்து படிக்கணும்னா அப்புறம் எப்படி அவங்களுக்கு. கண்டிப்பாங்க சார். இந்த விஷயத்த சார் நீங்க பாரதிய ஜனதா கட்சி மூலமா நீங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பெரிய அளவுக்கு இன்னும் வெளியே எடுத்து கொண்டு வரோன்றதை நாங்க வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் சார். உள்ள ஏன்னா நீங்க உங்களை போன்ற ஆள்கள் தேசபக்தி உள்ள ஆள்கள் அனைவரும் நீங்க பேசினா மட்டும்தான் இந்த பெரியார்ன்ற இந்த பொய் பிம்பத்தை உடைக்க முடியும் சார். ஏன்னா பெரியார் வந்ததுக்கு பின்னாடிதான் இத்தனை சீர்திருத்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்தையுமே இந்த போலி தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா உருக்கி எடுக்குது. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றானுங்க. அதாவது வந்து வஉசி வந்து ஈவேராவுக்கும் லெட்டர் போட்டுதான் இப்போ ஒரு லெட்டர் ஒன்று காட்டுறாங்க. கண்டிப்பாங்க சார். அதோடைய உண்மை தன்மையை நான் ஆராய்ச்சி பண்ணிட்டேன். ஒரு இடத்துல பேச போறேன். ஓகே. கண்டிப்பாங்க சார்.
இவரு வஉசி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. கண்டிப்பா, அவருக்கு கண்டிப்பா. முன்னாடி எல்லாம் ஈவே ராமசாமி அவர் கால் தூசு கூட சமம் கிடையாது. உண்மைதாங்க சார். 100% அவர் வந்து எவ்வளவு பேரை உருவாக்குனாரு. உண்மைதாங்க சார். வந்து மகாகவி பாரதியா இருக்கட்டும், கண்டிப்பாங்க சார். திருவிக்காவா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு உற்ற நண்பர் அவரு. கண்டிப்பா உண்மைதாங்க சார். சுவாமி சகஜானந்தான்னு சொல்லி பறையர் சமூகத்துல ஒரு பெரிய ஆளு. அவருக்கு ஆதரவு கொடுத்து வளர்த்தது வஉசி தான். உண்மைதாங்க சார். உண்மைதாங்க சார். ஆமா, இவ்வளவு அது அவரு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞரும் கூட. அதெல்லாம் நீங்க மறைக்கப்பட்டுருச்சு. உண்மைதாங்க சார். அவருடைய புத்தகங்களே பாத்தீங்கன்னா எங்க புத்தக கண்காட்சிக்கு போனாலும் இருக்காது. கண்டிப்பாங்க. தமிழ் அறிஞர்கள் பேச மாட்டாங்க. உண்மைதான். ஏன்னு எனக்கு ரொம்ப நாளா புரியவே இல்லை. அதுதான் சார். இதெல்லாம் தமிழர்களுடைய வாழ்வியலையும் மறைக்கிறது தான் சார் இந்த போலி திராவிடம் வந்து இட்டு நடத்தி கொண்டு வந்துட்டு இருக்குதுங்க சார் உள்ள. வஉசி தமிழ் அறிஞர்ன்றதே பாருங்க யாருமே பேச மாட்டாங்க. உண்மைதான் சார். திருக்குறளுக்கு உரை எழுதுனதும் தெரியாது, பொதுமக்கள் தெரியாது. ஆனா கலைஞர் உரையை வந்து பெரிய உரையா எடுத்து இவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனா அந்த தியாகி சுத்த தியாகி எழுதுனது பாத்தீங்கன்னா அது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே பெரியார் பின் வந்ததுதான். அது எனக்கு சின்ன வயசுல இருந்தே அந்த டவுட் இருக்கு. இவ்வளவு படைப்புகள் வந்து வஉசியினுடைய படைப்புகள் வந்து கண்டிப்பாங்க சார் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. வஉசியுடைய சுதந்திர போராட்டம் ஒரு பகுதி அவருடைய வாழ்க்கை. ஆமாங்க சார். அடுத்த பகுதி பாத்தீங்கன்னா அவர் மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞரா இருந்திருக்காரு. அருந்தொண்டு தமிழுக்காகவே செஞ்சாலுதானங்க சார் அவரும். அதை வந்து முழுமையா வச்சுட்டாங்க. கண்டிப்பாங்க சார். தமிழ் அறிஞர்களே கூட அதை பேசுறது இல்லை. கண்டிப்பாங்க சார். அது ஏன்ற மர்மமே எனக்கு புரியல. ரொம்ப நாளாவே எனக்கு புரியல அந்த விஷயம். கண்டிப்பாங்க அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ் அறிஞருடைய ஒரு பணியை அவங்க மறைக்கிறாங்க. உண்மைதாங்க சார். அப்படின்றது நம்ம யாரே தெரியல. இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய வாழ்நாள்ல இவர் வாழ்ந்து இவருடைய மறைவுக்கு பிறகு கூட ஈவே ராமசாமி ஒரு ஆளே கிடையாது. உண்மைதான் இது வந்து இப்போ அனுமதிக்க முடியாதுங்க. அவர் வந்து இவர்கிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டாரு அப்படின்றத. உண்மைதாங்க சார். இத வந்து பேசிட்டு அவர் நடமாடவே விடக்கூடாது. கண்டிப்பா. அதனாலதான் இங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் மாநில தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி ஆராசாவுக்கு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விடக்கூடாதுங்க. கண்டிப்பாங்க சார். இது வந்துங்க என்னால பர்சனலா ஏத்துக்கவே முடியல. உண்மைதாங்க சார். அதை வந்து நீங்க என்னுடைய பேச்சுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா சார். என்னால தனிப்பட்ட ஒரு மனிதனை என்னால அதை ஏத்துக்கணும். வஉசிங்கிறது ஒரு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் சாமி ரூம்ல வச்சு கும்பிட வேண்டிய ஒரு மனிதர். கண்டிப்பாங்க சார். 100% ஏற்றுக்கொள்ள ஏற்பட்ட மனிதர் வந்து இவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டாருன்றத அதான் சார் நம்மளால அதை தாங்கிக்கவே முடியல. உண்மையான விஷயம் சார். இது வந்து அவரு ஆராசா மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் விடக்கூடாது. கண்டிப்பாங்க சார். இந்த விஷயத்தை நாங்க வந்து முன்னெடுக்காம விட மாட்டோம் சார். இதை இன்னமும் மேலும் இந்த போராட்ட காலத்தை வந்து ஆராசா மன்னிப்பு கேட்கிற வரைக்கும், பொது மேடையில மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை நாங்களும் விட போறது இல்லை சார். அதுக்கு நீங்க பாரதிய ஜனதால இருந்து நீங்க எவ்வளவு தூரம் கண்டிப்பா பொதுமக்கள் அழுத்தம் கொடுக்க முடியுமோ நீங்க விடவே கூடாது. என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். பகிரங்கமா அந்த ஆள் வந்து மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பாங்க சார். உண்மைங்க சார். ஏன்னா நம்ம இது விட்டோம்னா வரலாற்றை மாத்தி எழுதிடுவோம். கண்டிப்பா உண்மைதாங்க சார். அதுதான் நடத்துறாங்க. அவர் வந்து போலீஸ் வேலைக்கு இவர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டாரு. கண்டிப்பாங்க. அப்படின்னு அதையே வரலாறு மாத்திடுவாங்க. உண்மைதான் சார். போலி விஷயங்களை மறுபடியும் மேலும் வளர்க்கறதுக்கு இவங்க தயாராயிருவாங்க. அப்ப நீங்க வந்து அவர் மேல இருக்கிற அந்த ஒரு எவ்வளவு பெரிய ஒரு வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கையுடைய அந்த இதையே அந்த புகழையே மறைக்கிற மாதிரி தானே. உண்மைதான் சார். ஏன்னா இது இவரோட வரலாறை மறைச்சு போலி பிம்பத்தை மறுபடியும் மென்மேலும் கட்டமைக்கிறதுக்கு தான் இந்த திராவிட மாடல் சொல்லக்கூடிய இந்த போலி அரசாங்கம் வந்து செயல்பட்டு இருக்குது. இந்த ஒரு காரணத்துக்கு தான் சார் உள்ள மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர். உண்மைதாங்க சார். அவ்வளவு பணக்காரர் பணத்தையும் வந்து நமக்காக தானே இருந்தாரு. கண்டிப்பாங்க. பல்லாயிரக்கணக்கான போய் பிச்சை காசு ஒரு போலீஸ் வேலைக்கு போய் வந்துட்டு இந்த ஆள்கிட்ட போய் நிற்கிறாருன்றது அவருடைய அந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய புகழையுமே மறைக்கிறவங்களுக்கும் இழுக்கு ஏற்படுத்துற மாதிரி பேச்சதான் சார் உங்க பேசியிருக்க விஷயங்களும். தமிழர்களுடைய வரலாற்றெல்லாம் மறைக்கிறதுக்கான திருட்டு வேலை இதெல்லாம். கண்டிப்பா உண்மைதாங்க சார். விடவே கூடாது. நீங்களும் விடாதீங்க, நாங்களும் விடுறதாக தயாராக கிடையாதுங்க சார். இந்த அரசுக்கு நாங்க தக்க பாடத்தை போட்டாம நாங்களும் விட போறது கிடையாது சார். அதுக்கு அதாவது வேளாண் சமூக பொதுமக்கள் எல்லாருடைய வீடுகளுக்கும் நீங்க கொண்டு சேரணும். உண்மைதாங்க சார். அந்த மாதிரி வந்து இது ஏன்னா எதிர்ப்பு வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். உண்மைதான். கண்டிப்பா நான் வந்து அந்த வஉசியுடைய பெருமையை பேசுறதுக்கான ஒரு மக்கள்கிட்ட புரிய வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கூட இதை பயன்படுத்திக்கிறேன். கண்டிப்பாங்க சார். ஏன்னா மக்களுக்கே தெரிய மாட்டேது, ஏதோ பாடத்துல படிச்சுட்டு போயிடுறாங்க. உண்மை. கண்டிப்பாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். இல்ல அவசியம் வந்து நீங்க தெய்வத்துக்கு நிகராதான் கும்பிடணும். கண்டிப்பாங்க சார். படிச்சுட்டு எல்லாம் போக கூடாது. கண்டிப்பாங்க சார். யாருங்க விட்டு கொடுப்பா? வந்து அவ்வளவு பெரிய சொத்தை விட்டு கொடுத்து ஒரு வழக்கறிஞர் தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். உண்மைதான். வழக்கறிஞர் தொழில் செய்ய முடியாதுன்ட்டாங்க. ஆமாங்க சார். அந்த லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுறாங்க. கண்டிப்பாங்க சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ தொழில் பண்ணி ஊரா அலைஞ்சி
அவருக்கு என்ன தலையெழுத்தா? நமக்காக தானே இவ்வளவு தியாகத்தை பண்ணியிருக்காரு. உண்மைதாங்க சார். அவருடைய தியாகத்தெல்லாம் நம்ம தமிழ் சமூகம் மறந்ததுன்னா நம்மள மாதிரி ஒரு நன்றி கேட்டவங்க யாரும் இல்லை. அது கரெக்டான சார். அது நீங்க சொல்றது சரியான விஷயம் சார். கண்டிப்பாங்க சார். நான் உங்களை அடுத்து இதை விடக்கூடாதுங்க. விடக்கூடாது. இதை வந்து நீங்க கடுமையா அவர் பகிரங்கமா மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் கூடாது. கண்டிப்பாங்க சார். நாங்க விட போறது கிடையாதுங்க சார். நாங்க கண்டிப்பா எங்களோட தலைமை மூலமா வந்து உங்களை ஒரு நாள் நாங்க சந்திக்கிறதுக்கு வந்து நாங்க வரோம் சார். நீங்க இருப்ப உங்களுக்கு கேள்வி வரோம். சரிங்க சார். ஓகே, நன்றிங்க சார். நன்றி. உங்க பேர் என்ன சொன்னீங்க? என் பேர் விக்னேஷன் சார். சரி, மாநில தகவல் தொடர்பு துறையிலிருந்து கூப்பிட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே, நன்றி.